நேத்து நம்ம வந்து இப்போ பிரைமரி செக்டார் பார்த்துட்டு, செகண்டரி பார்த்துட்டு, டெர்ஷரியும் பார்த்துட்டு, அதில் இருக்கிற ட்ரெண்ட் அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டோம். ட்ரெண்ட் அனாலிசிஸ்லாம் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னா, டெர்ஷரி செக்டார் வந்து இண்டிபெண்டன்ஸோட கம்பேர் பண்ணும் இண்டிபெண்டன்ஸ் டைம்லேருந்தோட இப்போ சர்வீஸ் செக்டார் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அக்ரிகல்ச்சர் செக்டார் தான் அதிகமாக ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் செக்டார் டெவலப் ஆச்சு. ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டார் ஒரு கண்ட்ரியில் அதிகமாக இருந்தது, அதிகமாக ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அது பேர் அண்டர் டெவலப்டு எக்கனாமின்னு பேசணுமா? அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகி டெர்ஷரி செக்டார்லாம் ஓரளவுக்கு டெவலப் ஆச்சுன்னா அது டெவலப்பிங் எக்கனாமின்னு சொன்னோம். டெர்ஷரி செக்டார் கம்ப்ளீட்டாக மெச்சூர் ஆகி நல்லா டெவலப் ஆகியிருந்தா சர்வீஸ் செக்டார் அது டெவலப்டு எக்கனாமின்னு. இந்தியா வந்து இப்போ டெவலப்பிங் எக்கனாமியில் இருக்குது. ஸோ டெர்ஷரி செக்டார் வந்து ஓரளவுக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் ஜிடிபிக்கு இந்தியாவில் கம்மியாயிட்டே வந்தது. டெர்ஷரி செக்டார் சர்வீஸ் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் ஜிடிபிக்கு அதிகமாயிட்டே வந்தது. அதுதான் நம்மளுக்கு வந்து இந்தியா டெவலப்பிங் எக்கனாமின்னு சொல்றதுக்கான அறிகுறி. புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இன்னொரு அனாலிசிஸ் பண்ணோம். ஸோ 1972-73 2011 and 12 வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து நம்ம இப்போ உட்காந்து செக் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணது என்னன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், கூட்ஸும் சர்வீசஸும் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க வந்து அந்தந்த செக்டார், பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார் 3 செக்டாரும் எவ்வளோ ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் ஆச்சுன்னு படித்தோம். இந்த வாட்டி என்ன படிக்க போகிறோம்னா, இன்னைக்கு இப்போ ஆரம்பிக்கிறது ஒரு செக்டார்லேருந்தும் எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ கொடுத்தாங்க, எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நான் இப்போ பேசலை. இப்போ நான் என்ன பேச போகிறேன்? எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட்னா எவ்வளோ வேலை வாய்ப்பு கொடுத்தது, எது? பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார். கரெக்டா? இந்த 3 செக்டார்லையும் எவ்வளோ வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கு, எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்றது தான் இப்போ வந்து இதோட ட்ரெண்ட் அனாலிசிஸ். நீங்க நேத்து பார்த்த ட்ரெண்ட் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா என்னது? அது எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நடந்திருக்கு, பிரைமரி செக்டார்ல எவ்வளோ கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, செகண்டரி செக்டார்ல எவ்வளோ கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, டெர்ஷரியில் எவ்வளோ சர்வீசஸ். அங்கே வந்து கூட்ஸ் வராது, சர்வீஸ் செக்டருக்கு என்ன வராது? கூட்ஸ் வராது, சர்வீசஸ். ஸோ கூடுன்றது என்னது? ஒரு டிராக்டர் தயாரிக்கிறது. சர்வீஸ்னா என்னது? அந்த டிராக்டரை யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. புரியுதுங்களா? அதுதான் நம்ம வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் செக்டரை பற்றிலாம் நம்ம வந்து நேற்று ஒரு கொஸ்டின்ல ஆன்சரில் பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? அந்த கான்ட்ரிபியூஷனை பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து அந்தந்த சர்வீஸ் செக்டார், அந்தந்த பிரைமரி செக்டார் எவ்வளோ வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா, சார் பிரைமரி செக்டார் பார்த்தீங்கன்னா 74% வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தது. எப்போ? 1972. அப்படின்னா ஒர்க்கிங் பாப்புலேஷன் இந்தியாவில் இருந்தா அந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன்ல 74% வந்து பிரைமரி செக்டார்ல இருந்தாங்க. அப்போ இந்தியா வந்து அண்டர் டெவலப்டு எக்கனாமி. அது புரியுதா? கன்ஃபியூஷனா? அண்டர் டெவலப் எக்கனாமி. இப்போ அந்த ப்ளூ கலர் அப்படியே டெர்ஷரி செக்டாரா மாறினாதான் டெவலப்டு எக்கனாமியா மாறும். கரெக்டா? ஆனா என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் அந்த அளவுக்கு ஜெனரேட் பண்ண முடியல. யாரால? டெர்ஷரி செக்டாரால. ஆனா ரெவன்யூ மட்டும் அதிகமாக ஜெனரேட் பண்ண முடிஞ்சது. ஆனா எது பண்ண முடியல? எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ண முடியல. ஆனா இன்னும் ஒரு 100 பேர் ஒர்க்கிங் பாப்புலேஷன் இருந்தா அதுல 50 பேர் எதுல இருக்காங்க? டெர்ஷரி செக்டார்ல இருக்காங்களா? பிரைமரி செக்டார்ல இருக்காங்க. எதுல? பிரைமரி செக்டார். இப்போ அக்ரிகல்ச்சர்ல 74% கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ எவ்வளவு கொடுக்குறாங்க? 49%. புரியுதுங்களா? ஆனா அதோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா பயங்கரமா குறைஞ்சு போச்சு.
ஆனா எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்னும் சிக்னிஃபிகண்டா இன்னும் அதிகமாக தான் இருக்கு, இன்னும் அதிகமாக தான் இருக்கு. இது ஆக்சுவலி நல்ல அறிகுறி இல்லை. எதுக்காக அறிகுறி இல்லைன்னு சொல்றாங்கன்னா, இட்ஸ் நாட் a குட் சைன் அப்படின்வாங்க. எதுக்காகனா, இப்ப இந்த பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட் மாதிரி, எல்லா கொஸ்டின் ஆன்சர்லயும் இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணலாம் நீங்க. இந்தியா வந்து ஏன் வந்து இன்னும் எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இந்தியால இருக்கு? ஒருவேளை எம்ப்ளாய்மெண்ட் இருந்தாலும் அது டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். அது பேரு டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்படின்னா என்ன சார்? அந்த கதை தான் உங்களுக்கு வந்து நீங்க வந்து யாரோட பார்ப்பீங்க? லக்ஷ்மியோட கதையில பார்ப்பீங்க. லக்ஷ்மி கேஸ் ஸ்டடி, சரிங்களா? லக்ஷ்மி, காந்தா, கமல் இவங்க எல்லாரோட கதைகளும் பார்த்து உங்களுக்கு வந்து அந்த கேஸ் ஸ்டடி வழியாக நீங்க வந்து ஏ வந்து டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, என்னது என்ன, டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, இந்த மாதிரி ஒரு டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நம்ம கேஸ் ஸ்டடிஸ் வழியாக தான் நம்ம கத்துக்க போறோம். புரிஞ்சுதா? இப்போ டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்றது ஒரு சிம்பிளா சொல்றேன். இப்போ வந்து 49% அப்படின்னா ஒரு 100 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா 50 பேர் அக்ரிகல்ச்சர்ல ஒர்க் பண்றாங்க, கரெக்டா? இந்த 50 பேர் சேர்ந்து ஒரு $100 அக்ரிகல்ச்சர் பார்க்குறாங்க. $100 $100 அப்படின்னா ஒரு 10 மூட்டை நெல் தயாரிக்கிறாங்க. இது இந்த 50% பாப்புலேஷன். அந்த ஒரு மூட்டையும் $10, மொத்தமா $100 சம்பாதிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னா, இந்த 50 பேர் சேர்ந்து $100 சம்பாதிக்கிறாங்க. ஆனா அதுல 30 பேர் இருந்தாலும் அதே $100 தான் வரும்னா, அப்பனா அந்த 20 பேரோட என்ன கணக்கு அது? கிரண்யா, மகத்தி, வைதாஸ்ரீ, அப்புறம் வந்து பூஜிதா, 3 பேர், கீர்த்தன்யா, என்ன 3 பேரும் சேர்ந்து அவங்க $300 சம்பாதிக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், சரிங்களா? ஒரு வேலை செஞ்சு மைதாஸ்ரீ இல்லாம, கீர்த்தன்யா இல்லாம வெறும் பூஜிதா வேலை செஞ்சாலே $300 வருதுன்னு நினச்சிக்கோங்களேன். இவங்க 2 பேர் எதுக்கு? அந்த வேஸ்ட்ன்னு சொல்றது தான் டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். அது டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். அந்த டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா அவங்க இருந்தாலும் மாட்டுக்கு புல்லு கொடுத்தாலும் 1/2 லிட்டர் பால் தான், கொடுக்கலனாலும் 1/2 லிட்டர் பால் தான் தருதுன்னு வச்சுக்கோங்களேன். புல்லு போடுற மூடே நம்மளுக்கு போயிடும். அடுத்தது என்ன சொல்றேன்னா, இந்த 49%ல ஒரு 30% பேர் வேலை செஞ்சாலும் அக்ரிகல்ச்சருக்கு கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசா ஒன்றும் குறையாது. இது 49% சும்மா வேலை இல்லாம ஒரு 20 பேர் எக்ஸ்ட்ரா போய் வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தவிர, அதுலேருந்து ஒரு 15% 20% எடுத்துட்டா கூட ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப நான் ஃபர்ஸ்ட் 15% 20% அங்கேருந்து செகண்டரிக்கும் டெர்ஷரிக்கும் மூவ் ஆகணும், கரெக்டா? மூவ் ஆகணும். அப்பனா எங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா வரணும்? செகண்டரி டெர்ஷரியில. புரியுதா? அப்பனா இங்க என்ன ஃபேக்டர் இருக்கணும்னா புல் ஃபேக்டர். என்ன ஃபேக்டர்? புல் ஃபேக்டர், இழுக்கிற ஃபேக்டர் இருக்கணும். யாருக்கிட்ட? அங்கேருந்து புஷ் ஃபேக்டர் எதுவும் இருக்காது. அவன் இருக்கிற வரைக்கும் அங்க ஊர்லயே இருந்து அப்படியே அழிஞ்சு சாகணும்னு நினைப்பான். புரியுதுங்களா? ஆனா புஷ் ஃபேக்டர் வந்து நான் போகணும் தான் இருக்கும், மெட்ராஸ்க்கெல்லாம் போய் வேலை செய்யணும்னு இருக்கும் அவனுக்கு. ஆனா போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ல அங்கே இருந்து தோட்டத்தொருவை பார்த்துக்கிட்டு அப்படியே கிளம்பிடுவான். புரியுதுங்களா? ஸோ even today primary sector is the largest contributor to the employment in a developing economy like, நான் என்ன சொன்னேன், developing economy like India. developed economy ன்னு சொல்லு. developed அப்படின்னு சொன்னா tertiary sector அங்க அதிகமா இருக்கு. அண்டர் டெவலப்ட்னா tertiary sector கம்மியா இருக்கிறது அப்படி சொல்றதை விட பிரைமரி செக்டர் டாமினேட் பண்ணதுன்னு சொல்லலாம். அப்படியே ஒப்பீனியனை மாற்றணும். சரியாம்மா? கன்ஃபியூஷன்? என்ன கொஸ்டின்? 49%க்கு அங்க என்ன வேலைன்னு கேட்கறான். இது 49% இன்னும் உட்காந்து அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன அவ்வளோ வேலை, இதுக்கு என்ன ரீசனு அப்படின்னு கேட்டா நீங்க சொன்ன ரீசன் தான். செகண்டரி டெர்ஷரி செக்டார்ல அதிகமா எம்ப்ளாய்மெண்ட் தர முடியல. இருக்கிற இடத்துல பெருசா அவங்க வந்து பிரைமரி செக்டார்லயும் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும் ஒண்ணுதான். சில பேர் சில பர்சன்டேஜ் இருந்தா போதுமானது.
ஸோ இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதெல்லாம் நீங்கள் எழுதணுமா, இதுக்குன்னு நான் யாரோ போட்ட மாதிரிலாம் யாரோ போடக்கூடாது, அது வேர்டிங்ஸில் எழுதணும். புரியுதா? ப்ரொடக்ஷனை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 40 இயர்ஸில் இண்டஸ்ட்ரீஸில் 9 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கூட்ஸ் வந்து 9 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஜிடிபியும் என்னவாயிருக்கு? 9 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9 டைம்ஸு இண்டஸ்ட்ரீஸோட கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. இண்டஸ்ட்ரீஸு ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது, இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஜிடிபிக்கு பங்கு வகிக்கிறது எவ்வளோ, ஷேர் எவ்வளோ, 9 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன இண்டஸ்ட்ரீஸ் வந்து எங்க இருக்க? அப்போ வந்து $1 கூட்ஸை வந்து தயாரிச்சுட்டு இருந்ததுன்னா 40 வருஷம் முன்னாடி இண்டஸ்ட்ரீஸு, இப்போ $9 கான்ட்ரிபியூட் பண்ணுது. யாருக்கு? ஜிடிபி. இப்போ அது கீழே இன்னொரு செக்டார் இருக்கு, டெர்ஷரி செக்டார். அது என்ன பண்ணுது? என்னது? இது இல்லை, இங்க இங்க நான் இன்னும் அது அமுக்கலம்மா. ஆமா, சர்வீஸ் செக்டாருக்கு எவ்வளோ டாலர்ஸு? அப்போ 40 வருஷம் முன்னாடி $1 கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்த டெர்ஷரி செக்டார் இப்போ 14 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இப்போ ஜிடிபிக்கு எவ்வளோ டாலர்ஸ் கொடுக்குது? $14 கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இது 9 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூஷனு, இது 14 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ரெண்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு தெரியுது. ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்க அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. இது 9 டைம்ஸ் இது ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணாலும், இது 14 டைம்ஸ் கான்ட்ரிபியூஷன் ஏறினாலும், டெர்ஷரி செக்டார்ல செகண்டரி செக்டார்ல அந்த அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் அதே ப்ரொபோர்ஷன்ல ஏறல. இவன் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் தான் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியுங்க. அப்போ விட 40 வருஷத்துக்கு முன்னாடி விட இப்போ 3 டைம்ஸ். அப்போ ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டு இருந்தான்னா இப்போ ஒரு ஆளுக்கு 3 ஆள் வேலை செய்யறான், அவ்வளவுதான். ஆனா கான்ட்ரிபியூஷன் டு தி எக்கனாமி பார்த்தா ஜாஸ்தி, ஆனா கான்ட்ரிபியூஷன் டு எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தா கம்மி. அதோட ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா கம்மி. புரியுதுங்களா? ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் எந்த ரேட்ல அது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்ததோ அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார்லயும் கம்மியா தான் இருக்கு. இது புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த லைனோட அர்த்தம் என்னன்னா, மோர் தென் half ஆஃப் தி ஒர்க்கர்ஸ்னா 50% ஆஃப் தி பாப்புலேஷன் கண்ட்ரியில பிரைமரி செக்டார்ல தான் வேலை செய்யறாங்க, அக்ரிகல்ச்சர்ல தான் வேலை செய்யறாங்க. ஆனா 25% தான் அவங்க ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சரிங்களா? ஆனா மிச்ச 50% செகண்டரி செக்டார்லயும் டெர்ஷரி செக்டார்லயும் வேலை செய்யறாங்க. கரெக்டா? ஆனா 75% ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த பாயிண்ட்டும் நீங்க கண்டிப்பாக எழுதி ஆகணும். இந்த பாயிண்ட்டை யாரு அழகாக முத்துக்களான ஒரு வரிகளில் கிரண்யா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பாதி ஒர்க்கர்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. 50%ல வந்து அங்க வரைக்கும் கரெக்ட். 50%ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒர்க்கர்ஸ் 25% தான் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் குவார்டர் ஆஃப் தி ஜிடிபி. குவார்டர் ஆஃப் ஜிடிபின்னா என்ன? 1/4 ஆஃப் தி. ஸோ 50% ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் கணக்கு போடுவோமா? ஆனா நீங்க எழுதும் போது இப்படிதான் எழுதணும். உட்காந்துக்கிட்டு நாடார் செட்டியார் கணக்கு நாடார் கணக்குலாம் போடக்கூடாது. 50% ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கம்மா? ஆஃப் ஜிடிபி. கரெக்டாமா? அடுத்த 50% ஆஃப் தி செகண்டரி செக்டார் அண்ட் இது யாரம்மா அது பெர்ஃபார்மன்ஸ்? காலாங்கத்தால 75% ஆஃப் தி ஜிடிபி கொடுக்குறாங்க. ரீசன்? இதுல யாருக்கு டவுட் இருக்கு? இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்? செகண்டரி செக்டார்லயும் டெர்ஷரி செக்டார்லயும் பணம் அதிகமா வருது, ஆனா எம்ப்ளாய்மெண்ட் கம்மியா தான் வருது. புரியுதா? இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? தேவையில்லாம அதிகமா 50% ஆஃப் ஒர்க்கர்ஸ் அக்ரிகல்ச்சர்ல இருக்காங்க. அதுல இருந்து ஒரு 10% 15% எடுத்துட்டாலும் அங்க ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் 25% தான் மோஸ்ட்லி இருக்கும். அப்படின்றதுதான் பொருளாதார கணிப்பு. 4/5 of the produce, whereas they employ only less than half the people. சரிங்களா? 50% people தான் வந்து அவங்க எம்ப்ளாய் பண்றாங்க. ஆனா 4/5 எவ்வளவுமா? 80%. 4/5
80%. டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்றது ஏதோ ட்ரை பண்ணி ஒரு 4 லைன் டைப் அடிச்சிருக்கேன். சரிங்களா? 50% இந்தியன் பீப்புள் ஒர்க் இன் தி செக்டார் ஜிடிபி. எம்ப்ளாய் ஒன்லி லெஸ் தேன் 50% ஆஃப் தி பாப்புலேஷன். கரெக்டா? லெஸ் தேன் 50% ஆஃப் தி பாப்புலேஷன். இப்போ அந்த 3வது பாயிண்ட் தான் நான் லக்ஷ்மிக்கு போறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த லக்ஷ்மி கொடுக்குற பில்டப் பார்த்தீங்களா? காந்திக்கு கூட இவ்வளவு பில்டப் இருக்காது ஹிஸ்டரியில. லக்ஷ்மிக்கு ஏன்னா அனிமேஷனுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன். சரியா? ப்ரொடக்ஷன் கான்ட்ரிபியூஷன் டு தி ஜிடிபி வந்து பெருசா எஃபெக்ட் ஆகாது. தே ஆர் நாட் ப்ரொடக்டிவ் அசட்னா சொத்து. ப்ரொடக்டிவ் அசட்னா இது உருப்படாத ஒரு ப்ரொடக்டிவ் அசட் இருக்கிறத விட ப்ரொடக்டிவ் அசட்டா இருக்கிறது தான் ஒரு கண்ட்ரிக்கு நல்லது. ப்ரொடக்டிவ் அசட்னா என்னன்னா உன்னால ஏதாவது ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூஷன் நடக்கணும். சக்கலோட ஸ்டோரி படித்தோம் எங்க பாலம்பூர்ல. அவன் படிச்சதுனால அவன் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்து அவன் சாஃப்ட்வேர்லாம் வாங்கி கம்ப்யூட்டர்லாம் வாங்கி சாஃப்ட்வேர் இதெல்லாம் போட்டு அவன் வந்து ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்றான். அவன் ப்ரொடக்டிவ் அசட். என்ன இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இருங்க. முதல் வருஷம் லக்ஷ்மியோட கதை, அதுக்கு அடுத்த வருஷம் லக்ஷ்மியோட கதை. அந்த 2 வருஷத்துலையும் நம்ம வில் கம்பேர் த லைஃப் ஆஃப் தி லக்ஷ்மி. சரியா? லக்ஷ்மியோட ஃபேமிலி. லக்ஷ்மி வந்து ராம்பூர் வில்லேஜ் இன் மத்திய பிரதேஷ்னு வச்சுக்கலாமா, இல்ல உஸ்லம்பட்டி இன் மதுரைன்னு வச்சுக்கலாமா? நம்ம தேரவே மாட்டோம். கட்சி வரைக்கும் இதேதான். லக்ஷ்மியும் அவங்களோட ஹஸ்பண்டும் ஒரு ஸ்மால் ஃபார்மர்ஸ் and they have 2 hectares of land. அதுல ஜோவார்னா கம்பு, அகர் தால்னா தோரம்பருப்பு. என்ன பருப்பு? இன்னும் கிளியரா சொல்லணும்னா அது என்ன பருப்புன்னு உங்களுக்கு தெரியல, சாம்பார் பருப்பு. சரியா? என்ன சாம்பார் பருப்பு. இப்போ வந்து இவங்களால வந்து எப்பவுமே இந்த 2 ஹெக்டார்ல 20 குவிண்டல் அப்படின்னா, ஒரு குவிண்டல்னா 100 கிலோ, அப்பனா 2000 கிலோ. ஒரு குவிண்டல்னா 100 கிலோன்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு டன்னுன்னா 1000 கிலோ, ஒரு குவிண்டல்னா 100 கிலோ. ஸோ 2000 கிலோ தான் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளோ ஹெக்டார்ல இருந்து? 2 ஹெக்டார்ல இருந்து. சரிங்களா? கிளி நல்லா இருக்கா? நோட் த பாயிண்ட். அடுத்தது அவங்களுக்கு லக்ஷ்மிக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்க 2 பேருக்கும் தம்பதிகளுக்கு எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைங்க. அதுல 2 பசங்க ஒரு பொண்ணு. 2 பையன் ஒரு பொண்ணு. அதுல ஒரு பையன் வந்து ஃபர்ஸ்ட் எல்டர் சன். அவன் வந்து பிறக்கும்போது பக்கத்துல எந்த விதமான ஒரு ஸ்கூலும் இல்லை. ரொம்ப தூரம் நடந்து போற மாதிரி கூட வந்து போனாலும் அந்த மாதிரி இருக்கும். எங்கேயுமே சுத்தி வட்டாரத்துல ஸ்கூல் இல்லை. அதனால பையனை எங்க அனுப்பல. சின்ன வயசுல இருந்து வயல்லையே வேலை செஞ்சு பழகிட்டான். யாரு? லக்ஷ்மியோட பெரிய பையன். சின்ன பையனும் இன்னும் அந்த சின்ன பொண்ணும் அடுத்தது பிறந்தவங்க லேட்டா பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க வர நேரத்துக்கு சுத்தி வட்டாரத்துல ஸ்கூல் வந்துருச்சு. அதனால அவங்கள படிக்க வச்சுட்டாங்க. அவங்க ஹையர் செகண்டரி வரைக்கும் நல்லா படிச்சுட்டாங்க, சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க. பார்ப்போம். தி எல்டர் சன் யார் படிக்கிறா? யாராவது ஒருத்தங்க படிக்கணும். தீக்ஷிகா. ஆர் நியர்பை ஹிஸ் வில்லேஜ். அவனோட வில்லேஜ்ல இல்லைன்னா அவனோட வில்லேஜ் பக்கத்துலயோ எந்த விதமான ஸ்கூலும் இல்லாததுனால பெரிய பையன் எங்க போல? ஸ்கூலுக்கு போல. சின்ன பையனும் அந்த டாக்டரும், the younger son and daughter had completed their higher secondary examination from a newly set up education institution which was a little distance away from their. எப்படியோ நடந்தோ போய் டிரான்ஸ்போர்ட்ல போய் மொத்தத்துக்கு அவங்க என்ன முடிச்சிட்டாங்க? ஹையர் செகண்டரி செகண்ட். இப்ப வேலை கிடைக்கும்னு ஆசை வருமா வராதா? ஆனா அந்த ஊர்ல வேலை இவங்களுக்கு தகுந்த வேலை இல்ல. இதுதான் முதல் வருஷம், ஃபர்ஸ்ட் இயர். சரிங்களா? though they were educated, they did not get opportunity to work in the village, so they remained. இதுதான் செகண்டரி செக்டாரோ டெர்ஷரி செக்டாரோ அங்க இன்னும் டெவலப் ஆகல. இன்னும் என்ன செக்டார் இருக்கு? பிரைமரி தான் இருக்கு. அண்டர்ஸ்டுட்?
ஸோ கேஸ் ஸ்டடிக்கு வரணும்னா எக்கனாமிக்ஸ் புரிஞ்சுக்கிட்டு தான் வரணும். கதை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கதைக்கு வந்துட்டீங்கன்னா கதை தான் தெரியும் தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற சாராம்சம்னு வாங்க அப்டிராக்ட் புரியாது. சார் எனக்கு விருப்பம் இருக்கு சார், வேலை செய்ய எனக்கு விருப்பம் இருக்கு, என்கிட்ட ஸ்கில்லும் இருக்கு, ஆனா என்கிட்ட எது இல்லை, எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, டேலண்ட் இல்லையா? டேலண்ட் இருக்குன்றீங்களா? வேலை இல்லையா? வேலை இல்லை. வேலை இல்லைன்றத விட வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கல, அது பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட். என்னது? ஸோ ஐ ஹாவ் த ஸ்கில், ஐ ஹாவ் த டேலண்ட், I have willing, I am also willing to work, but there is no job or work available. வேலை செய்யறதுக்கான ஒர்க் இல்ல. இது பேர் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட். 2 மார்க்கர். என்ன மார்க்கர்? 2 மார்க்கர். 2 மார்க்கர் கொஸ்டின். All the 5 members of the family worked in the farm and produced about 20 quintals of jowar during normal monsoons. ஸோ 20 குவிண்டல்ஸ் ஆஃப் ஜுவர் தான் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 3 பேர் தான் வயலுக்கு போகணும். ஆனால் இப்போ எத்தனை பேர் போகிறாங்க? 5 பேர் போகிறாங்க. கரெக்டா? 5 பேர் போகிறாங்க. ஸோ போனால் எத்தனை வருது? 20 குவிண்டல்ஸ் ஆஃப் வருது. அப்புறம் 2000 கிலோ கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. லக்ஷ்மியோட எஜுகேட்டட் சில்ட்ரன் வீட்டில் தண்டச்சோரா உட்காரது எதுக்குன்னு சொல்லி எங்கே வந்து வேலை செய்கிறாங்க? வயலில் வந்து வேலை செய்கிறாங்க. were also forced to work in the farm with other members of family. We have no other jobs, feelings, emotions. We have no other jobs in our village, so we work in the farm so that the hardship of unemployment is reduced. Unemployed, வேலை கிடைக்கல, எங்க போனாலும் போ வெளியே போன்னு சொல்றது கேட்டுட்டு டயர்ட் ஆயிட்டோம். நம்மளோட ஃபார்ம்ல நம்மளே வேலை செஞ்சுக்கலாம், அப்பா அம்மாவுக்கு துணையா இருக்கலாம். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னா situation in which the people are apparently working but all of them work less than their. நான் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன். இதுக்கு ஆக்சுவலி மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் வரும். ஆனால் நான் வந்து ஏதோ ஒரு சின்ன வேலை பார்த்துக்கிட்டு என்னோட கெப்பாசிட்டியோட கம்மியான வேலை பார்த்துக்கிட்டு நான் வாழ்க்கைய நான் பாஷாவாக இருக்கணும், ஆனால் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன்னா அது பேர் என்னது? அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். புரியுதுங்களா? புரியுதுங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன? வேலைக்கு போகாம இருக்குதுல்லம்மா. உங்களுக்கு வேலை செய்ய நீ டைரக்டா அப்படி சொல்லிட்டீங்கன்னா கதை முடிஞ்சிடும். என்கிட்ட வேலை செய்ய விருப்பம் இருக்கு, ஆனா எனக்கு வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கல, வேலை செய்ய ஆனா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். பொட்டன்ஷியலோட கம்மியான ஜாப் வேலை செய்யறது. பொட்டன்ஷியலோட we have passed our HSC but we work in the விசு படத்துல இமோஷன்ஸ். இதெல்லாம் என்ன கஷ்டப்படுறாங்க, அவங்களாம் கஷ்டப்படுறாங்க. படிச்சா சாணி தான் அள்ளணும்னு போட்டிருக்கேன். என்னது? சாணி தான் அள்ளணும். அது யாரோட சாணின்னு கேட்காதீங்க, முன்னாடியே வச்சிருக்கீங்க. சரியா? சரியா? பட் என்னது தலைவர் வந்து யாரு? அப்பா லக்ஷ்மி, அவங்களோட பொண்ணு, பெரிய பையன், சின்ன பையன், கொஞ்சோண்டு ஹைட்டை குறைச்சிருக்க, வேற வழி இல்லாம. சரிங்களா? சரி, இது காளை மாடா பசு மாடா? நந்தீஸ்வரன். நந்தி. அம்மா நான் கலர் டிஃபரன்ஸ் இருக்க கூடாதுன்னு ஒண்ணு வந்து. அப்புறம் அடுத்தது யார் படிக்கிறீங்க? நாங்க வந்து எல்லா ஆளுங்களும் தேவையில்லை, ஆனாலும் நாங்க எல்லாருமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இத்தனை ஆளு எங்க தேவையில்லை? ஃபீல்ட்ல தேவையில்லை. ஷேரிங் த ஃபார்ம் ஒர்க் டஸ் நாட் ரெடியூஸ் அவர். ஏன்னா இன்கம் ஏற போறது இல்லை, குவிண்டால் ஏற போறது இல்லை, ஜோவாரி இன்க்ரீஸ் ஆக போறது இல்லை, மூட்டை நெல் வரப்போறது இல்லை எக்ஸ்ட்ராவா. 2வது வருஷம் 2026 முடிஞ்சு 2027 வருது. லக்ஷ்மி வாழ்க்கையில லக்ஷ்மி வரப்போகுது. பாப்போமா? இயர் 2 சுத்தமா மழை பெய்யல, ஆனா லக்ஷ்மி வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. ஊருக்கு மழை பெய்யல. இந்த சிச்சுவேஷனை பார்த்து நரேந்திர மோடிஜி, இளைய தளபதி விஜய்
எல்லாருமே இறங்கி வந்து 100 நாள் திட்டத்தை எங்க கொண்டு வராங்க, எங்க கொண்டு வராங்க, அந்த வில்லேஜ் கொண்டு வராங்க. MNREGA ப்ரோக்ராம் கொண்டு வந்து ரோடு போடுறாங்க. எல்லாமே திரும்பி இங்க ரெயின்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க அங்க வந்து நிறைய வசதிகள் பண்ணி கொடுக்கறதுக்கு பாக்குறாங்க. டேம் பக்கத்துல இருக்கிற ரிவருக்கு டேம் கட்டி இந்த பக்கம் வாட்டரை டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டேம் ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு வராங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ராம்பூர் பக்கத்துல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. Government takes up a number of steps to provide employment opportunity in Lakshmi's village. First வந்து MNREGA, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், ஜெனரேஷன் ஆக்ட் இல்ல. பல பேர் ஜெனரேஷன் ஆக்ட்னு எழுதிட்டு இருப்பாங்க. கேரண்டி ஆக்ட். 100 நாள் நாங்க வேலை தருவோம். ஒருவேளை தர முடியலன்னா உங்களுக்கு கண்டிப்பா அலவன்ஸ் கொடுப்போம். என்ன கொடுப்போம்? அலவன்ஸ் கொடுப்போம். All those who are able to were guaranteed 100 days of employment. அடுத்தது பாத்தீங்கன்னா ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன், டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா ஃபினான்ஸ் இருக்கணும். ஃபினான்ஸ் இருக்கணும்னா அங்க பேங்க் ஆரம்பிக்கணும். எங்க? ராம்பூர் பக்கத்துல. ஸோ பேங்க் வந்துருச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸை ஹையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராம்பூர் பக்கத்துல நிறைய வேலை வாய்ப்பு திட்டங்கள் வந்து விட்டது. இப்ப பேங்க் வந்து டெர்ஷரி செக்டரா, ரோடு போடுறது சரி. நான் ஒரு டயரை தயாரிக்கிறேன், ஒரு கீர் பாக்ஸை தயாரிக்கிறேன், ஒரு கண்ணாடியை தயாரிக்கிறேன், சீட் கவரை தயாரிக்கிறேன். இது எல்லாத்தையும் கொண்டு போய் நான் ஒரு காரை பில்ட் பண்றேன். அது என்ன? காரை பில்ட் பண்ணது. கார் 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 நான் கேக்குறேன், காரை பில்ட் பண்ணா அது என்னது? அப்ப நம்ம டேமை பில்ட் பண்ணா, ஹவுஸை பில்ட் பண்ணா அது என்னது? ஏன் டெர்ஷரி இல்லை? அது டிரான்ஸ்போர்ட் செக்டர் வந்து சர்வீஸ் செக்டர். ஆனா வந்து நான் என்ன சொல்றேன், சம்திங் யூ பில்டு, ரோடு கட்டுறது நல்ல, இல்லைன்னா வந்து பில்டிங்கு இல்லைம்மா அதெல்லாம் விடுங்க. ஸ்கூல் பில்டிங் கட்டியிருக்காங்கம்மா, ஒரு கவர்மெண்ட் பில்டிங் கட்டியிருக்காங்கம்மா, ஒரு ரோடு போட்டிருக்காங்கம்மா, ஒரு டேம் கட்டியிருக்காங்கம்மா, ஒரு ஸ்கூல் பில்டிங் கட்டியிருக்காங்க, சரிங்களா, ஒரு பாத்ரூம் கட்டியிருக்காங்க. சொல்லுங்க பார்ப்போம், அது என்ன செக்டர்? செகண்டரி. ஏன் டெர்ஷரி இல்லை? யாரு எந்த பக்கம் நிக்கிறீங்க? இந்த பக்கம் யாரு, இந்த பக்கம். அம்மா நீங்க வந்தது பாயிண்ட் இல்லம்மா, எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்கான்றதான் இங்க பாயிண்ட். இப்ப செகண்டரியில ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன், இல்லையா? இந்த பக்கம் சர்வீஸ் செக்டார்ல இதுல வருமா, இதுல வருமா? இதுல வரும்னா ஏன், அதுல வரும்னா ஏன்? அப்படி என்ன சொல்றீங்கன்னா, ரோடு போட்டா அது செகண்டரி, ரோடு மேல பஸ் போனா அது டெர்ஷரி. அதான் சொல்றீங்க. ஹோட்டலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா செகண்டரி, அந்த ஹோட்டலை வந்து சாப்பிட்றதுக்கோ ரூமுக்கு வாடகை விட்டா டெர்ஷரி. அதான் சொல்றீங்க. ஸ்கூலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா, நான் அடுத்தது டாய்லெட்டுக்கு வருவதாலும் நிறுத்துறீங்க இல்ல, அடுத்தது நான் டாய்லெட்டுக்கு வருவதாலும் நிறுத்திருக்கிறீங்க. ஐ நோ யூ. என்ன எனக்கு தெரியும், சரிங்களா? எதுக்கு இந்த கன்ஃபியூஷன் வருது உங்களுக்கு? இப்போ ஒரு பிரிட்ஜை, ரோடை கட்டினா செகண்டரிமா, ரோடுக்கு டோல்கேட்டை ரிசீவ் பண்ணீங்கன்னா டோல் டெர்ஷரி. டோல் பிளாசா ரிசீவ் பண்றாங்களா காசு? அது ரிசீவ் இல்லை, கொல்ல. என்ன, இங்கிலேருந்து மதுரைக்கு போயிட்டு வரதுக்குள்ள பாதி சொத்தை கொடுத்துட்டு திருப்பி வரும்போது அதை வந்து வித்துட்டு தான் வரணும். 2000 ரூபா வாங்குறாங்க. ஆமா, இன்னும் அநியாயம். கேட்டா ரோடு மாதிரி தான் ஒண்ணு இருக்காங்க, ரோட காணோம். ரோடு மாதிரி தான் இருக்கு, அதுல வந்து மாடு போகுது, ஆடு போகுது, எல்லாம் போகுது. சரி, டெர்ஷரி செக்டார்னா தேர் இஸ் நோ குட், GOOD, நோ கூட்ஸ் இருக்காது. You will not have production of goods. You will have only usage, service sector மட்டும். சரிங்களா சார்? நீங்க வந்து
ஒரு மண்ணை எடுத்துட்டு வந்து நீங்க சிமெண்ட் ஆக்கி அந்த சிமெண்ட்லேருந்து நீங்க ஒரு கல்லாக்கி அதை சல்ல எடுத்துட்டு போய் ஒரு செவுரு கட்டினீங்கன்னா இன்னும் நீங்க இண்டஸ்ட்ரியில தான் இருக்கீங்க. நீங்க அடுத்த லெவலுக்கு போகல. அடுத்த லெவலுக்கு போகல. Lakshmi's educated children get a job. Son as a supervisor at the dam construction, Mettur Dam. In a dam? Mettur Dam. And the daughter as a clerk in the மா இப்போ நான் யாருமா சொன்னாங்க ரெண்டுமே அவன் வந்து ஆக்சுவலி வந்து அவன் வந்து டேம் கட்டும் போது அதில் போய் சூப்பர்வைசராக ஜாயின் பண்ணுறான். அவன் என்ன செக்டார்னா அவன் டேம்ல சூப்பர்வைசர் வேலை செய்யறது, சூப்பர்வைசராக வேலை செய்யறது. அவன் டேமை கட்டல, சூப்பர்வைசர். டேமை கட்டுறவன் சூப்பர்வைசர். இந்த பசங்க எல்லாருக்குமே இண்டஸ்ட்ரி செகண்டரி செக்டார்ல வேலை செய்யறானா டெர்ஷரி செக்டார்ல வேலை செய்யறானா நான் சொல்லலை. அவங்க ரெண்டு பேருக்கும் வேலை கிடைச்சிருக்கு. இப்போ பேங்க் இப்போ வந்து செக்டாருக்கு வருவோம். பேங்க் வந்து சர்வீஸ் செக்டார், சரியா? டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து செகண்டரி செக்டார். இப்போ செகண்டரி செக்டார்லையும் டெர்ஷரி செக்டார் ரெண்டு பேருக்கும் வேலை கிடைச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேருமே பிரைமரி செக்டார்ல நோ மோர் ரிக்வயர்ட். எது? ஹர் எஜுகேட்டட் சன் அன்எஜுகேட்டட் ஒருத்தர் தானா, அவன் பார்ட் டைம்ல போய் ரோடு வேலையில போயிட்டு டிரைவிங் வேலை பார்த்துட்டு இருந்தான். எங்க? அங்க விவசாயமும் பார்க்கறான், இங்க வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனும் பார்க்கறான். கேட்டா வேலையில்லா பட்டதாரி எல்லாமே பண்ணிதான்னுட்டாங்க. இப்போ லக்ஷ்மி வீட்டுல புருஷன் பொண்டாட்டி வயல்ல வேலை செய்யறாங்க. இந்த தம்பி பாத்தீங்கன்னா பெரிய தம்பி அப்பப்ப வெயிலே வேலை செய்யறான், ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கான்ட்ராக்டராகவும் வேலை செய்யறான். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேங்க்குக்கும் டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கும் ஃபுல் டைம் வேலை செய்யறாங்க. புரியுதுங்களா? லக்ஷ்மி வீட்டுல ஒரே லக்ஷ்மி தான், கரெக்டா? ஒரே காசு தான். இப்போ மழை பெய்யாம இருந்திருந்தா அவங்க லைஃப் இன்னும் பேத்தட்டிக்கா இருக்கும். ராம்பூர்ல மழை பெய்யாம இருக்கு, கரெக்டா? கம்மி ரெயின்ஸ். அவங்க லைஃப் இன்னும் பேத்தட்டிக்கா இருந்திருக்கும். நவ் தேர் இஸ் எக்ஸ்ட்ரா இன்கம் ஃபார் வானத்தை போல மாதிரி இருக்கா. எங்கள் வீட்டில் கார்த்திகை சாங் பின்னாடி பிளே ஆயிட்டு இருக்கு. ஆனா திஸ் இயர் ஓன்லி 3 people worked in லக்ஷ்மி இன்ஸ்டெட் ஆஃப். அவங்க ரெண்டு பேரும் ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ். ஐ எம் பேங்க் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்தோன்னா வேர் இஸ் த பாஸ்தா, வேர் இஸ் த நூடுல்ஸ்னு அந்த அம்மா வந்து பயங்கர பில்டப்பா படுத்துரும், பூஜிதா மாதிரி, சரிங்களா? அதான் தக்ஷேஷ் மாதிரி அவரு தலைவர், டேமே நான் தான் சிங்கிள் கால கட்டுறேன்ற மாதிரி ஒரு பில்டப்ல அவன் வந்து படுத்துருவான். ஸோ இவங்க ரெண்டு பேர் வேலை செய்யலைன்னாலும் காசு மட்டும் மாசம் கொட்டுன்னு கொட்டுது, சரிங்களா? But surprisingly, the production instead of falling, it remained the same. 20 quintals அப்படியே வருது. புரியுதுங்களா? 5 பேர் வேலை செய்யாம 3 பேர் வேலை செஞ்சாலும் அந்த 2 ஹெக்டார்ல ஏன்னா சாயில் என்ன இருக்கோ அதாம வரும். புரியுதுங்களா? இவங்க 10 பேர் வேலை செஞ்சாலும் அதே 20 மூட்டை தான், 20 பேர் வேலை செஞ்சாலும் அதே 20 மூட்டை தான். ஏன்னா அவன் வந்து ஜோவார ப்ரொடியூஸ் பண்ணல, சாயில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. புரியுதுங்களா? இப்போ அந்த 2 பேர் என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட்? எப்ப வரைக்கும்? வேலை கிடைக்கிற வரைக்கும். வேலை கிடைக்கிற வரைக்கும். When 5 people work, the total production was 20 quintals. When now 3 people working and now the total production is the same. This means that you do not need 5 people to look after the. So this means that earlier, though all 5 members of the family worked in the farm, no one was fully employed. Each one was doing some work, but in actual fact, their labor effort has got divided. This means that productive assets illa avanga enna illa productive assets illa avanga labor effort தான் ஷேர் பண்ணாங்க தவிர productivity எந்த விதத்திலையும் productivity அப்படின்னா amount of production per hectare, சரிங்களா? அந்த production per hectare வந்து இன்க்ரீஸ் ஆகல. ஸோ தேவை இருக்கிற ஆளுங்களை விட அதிகமாக ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்க வேலை செஞ்சும் ஒரு விதமாக ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. அவங்கள என்னன்னு சொல்வீங்கன்னா டிஸ்கைஸ்ட். There were more people in agriculture than was necessary. தேவை இருக்கிறது 3 பேர் போதும், 5 பேரு
தேவையில்லை. அந்த 2 பேர் எதுல போறாங்க? டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரிக்கு போறாங்க. ஸோ டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் a கைண்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். பாருங்க, அது ஒரு வெரைட்டி ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் in which there are people who are visibly employed. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி, நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. ஆனா ஆக்சுவலி ப்ரொடக்ஷன், ப்ரொடக்டிவிட்டி இப்போ வரைக்கும் நல்லா கனெக்ட் ஆனீங்க. இப்போ ஏன் டக்குன்னு கனெக்ட் ஆகல? நம்மளை பத்தி நம்மளே சொல்லிக்கிட்டா நல்லா இருக்காது. கிரண்யாக்கு இன்னும் கான்செப்ட் புரியல. என்ன சொன்ன சொல்லுங்க. அதெல்லாம் இல்லைம்மா, நான் தேவை இருக்கிற ஆளுங்களோட அதிகமாக அங்கே வேலை செய்கிறது பெருசாக ஒன்றும் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகாது, பெருசாக ஒன்றும் ப்ரொடக்டிவிட்டிக்கு யூஸ் ஆகாது. புரியுதுங்களா? நீங்கள் வந்து 2 மணி நேரம் படித்தாலும் ஒழுங்கா படின்னு வீட்டில் முட்டுன்னு முட்டிகிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா? 3 மணி நேரம் நீங்கள் புக்கை பிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் ஒரு ப்ரொடக்டிவிட்டியும் இருக்காது. அதுதான் டிஸ்கைஸ்டு ஸ்டடி. அது என்னது? டிஸ்கைஸ்டு ஸ்டடி. எப்படின்னா, நீங்கள் படிச்சுக்கினே இருக்கிற மாதிரி இருக்கும், எப்போ பார்த்தாலும் புக்கில் விழுந்து விழுந்து வாரி விழுற மாதிரியே இருக்கும். ஆனால் பார்த்தா கடைசியில் எக்ஸாமில் பார்த்தா என்ன வரும்? முட்டை. ஷகுன் கனெக்ட் ஆகிறாளேம்மா. அம்மா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. Due to government efforts, better infrastructural facilities developed in Lakshmi's village like dams, canals, water supply, electric supply, பேங்க்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷனு, கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து இப்போ ராம்பூர்ல நியூயார்க் சிட்டி. என்ன சிட்டி? நியூயார்க் சிட்டி. ஃபார்மர்ஸ் காட் சீப் கிரெடிட் ஃப்ரம் தி பேங்க்ஸ். சீப்பான இன்ட்ரெஸ்ட்டுக்கு சீட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இப்போ லக்ஷ்மிக்கு கம்மியான வட்டியில கொடுக்குறாங்க. இப்போ அது லக்ஷ்மி எடுத்துட்டு போய் அந்த 2 ஹெக்டார் லேண்ட்ல போட்டு 20 ஹெக்டார், 2 ஹெக்டார்ல 20 குவிண்டால் வர்றது. இப்போ அது இங்க ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா இப்போ இன்புட்ஸ் சாயில இம்ப்ரூவ் பண்றாங்க. புரியுதுங்களா? மனுஷங்க நிறைய பேர் உழைச்சி ஒரு பிரயோஜனம் இல்லை. எது பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணும்? போடுற விதைகள், சீட்ஸ் பெட்டர் சீட்ஸா இருக்கணும், பெட்டர் சாயிலா மாத்தணும், பெட்டர் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணணும். அப்பதான் நீங்க வந்து பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ், இரிகேஷன் ஃபெசிலிட்டி, நீர்ப்பாசனம் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாதான் உனக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அவங்க 3 பேருக்கு வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லை, இவங்களுக்கு வந்து சீப்பான கிரெடிட் கிடைச்சி அக்ரிகல்ச்சரல் இன்புட்ஸ் வந்து பயங்கரமா இருக்கிறதுனால இப்போ 20 குவிண்டாலோட அதிகமா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு லக்ஷ்மி வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. they now had surplus production to sell. இப்போ என்ன பண்றா? அவங்க வீட்டுக்கு அந்த அரிசி, கோதுமை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சர்ப்ளஸை கொண்டு போய் எங்க விற்கிறாங்க? மார்க்கெட்ல விற்கிறாங்க. மார்க்கெட்ல வித்தா கையில என்ன வரும்? காசு, மணி வருதா? பஞ்சாயத்து and the government set up education institutions and health centers in the village. இப்போ நோய் நொடுப்பு வந்தாலும் சரி, ஏதாவது படிக்கணும்னாலும் சரி, நிறைய வாய்ப்புகள் எல்லாம் வந்து இப்போ ராம்பூர் பார்த்தா all these activities given productive employment not only to farmers but also to doctors, teachers, drivers, export import, banking, etc. With time Lakshmi's village was completely transformed. என்னால முடிஞ்ச அளவுக்கு இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சது. அவ்வளவுதான், இவ்வளவுதான் முடிஞ்சது. ஆனா இந்த கதை உங்க என்சிஆர்டில காட்டுங்க, சரிங்களா? ஃபார் இன்ஸ்டன்ஸ், புரியுதா? அங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது? மணி அண்ட் கிரெடிட் கிட்ட 28ல வந்து முடியுது. கரெக்டா? கரெக்டா? அங்க வந்து முடியுது. எப்படி வந்து ரூரல் அண்ட் அர்பன் ஏரியால எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம லக்ஷ்மி கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரூரல் ஏரியானா வில்லேஜஸ்ல, அர்பன் ஏரியானா டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்ல எப்படி வந்து நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் செக்டார் நீங்கள் வந்து என்ன கொடுக்கும்? மேசிவ் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கும். வொகேஷ்னல் ட்ரைனிங்னா ஸ்கில்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டு. இப்போ பாலிடெக்னிக் மாதிரிலாம் இருக்குல்ல, வொகேஷ்னல் ட்ரைனிங்லாம் கொடுத்தா வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும். அலைடு ஆக்டிவிட்டீஸ், அக்ரிகல்ச்சரோட ஜாயிண்ட் லைக் யூனோ அலைடு ஆக்டிவிட்டீஸ்னா வந்து செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி அக்ரிகல்ச்சர். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர், வெஜிடபிள்ஸ், ஃப்ளார்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது. பிசிகல்ச்சர் லைக் ஃபிஷ்ஷு,
ஃபிஷ்ஷுக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து பிசிகல்ச்சர்னு சொல்வீங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் வெல்லம் தயாரிக்கிறது. நேற்று நான் வந்து அப்புறம் வந்து உங்களுக்கு டால்ஸ் இந்த மாதிரி தஞ்சாவூர் பொம்மைகள்லாம் தயாரிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி தான். பட் ஆனால் இட் மேக்ஸ் லாட் ஆஃப் மணி. டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ், பேங்கிங், மார்க்கெட், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சீப்பர் கிரெடிட் வந்துச்சுன்னா உங்களுக்கு சீப்பர் லோன், கிரெடிட்னா சீப்பர் லோன்ஸ் வந்துச்சுன்னா அக்ரிகல்ச்சரும் இம்ப்ரூவ் ஆகும், இண்டஸ்ட்ரீஸும் ஸ்மால் செக்டார்ஸும் இம்ப்ரூவ் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஆன்சர் தான் நீங்கள் எழுதணும். ஸோ நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆர்கனைஸ்டு செக்டார், அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரை பற்றி பார்க்க போகிறோம். அதில் காந்தாவோட கதை, கமலோட கதை பார்ப்பீங்க. இருக்குமா இன்னும் அந்த அளவுக்குலாம் இல்லைப்பா, அந்த அளவுக்குலாம் இல்லை. காந்தா வந்து ஒரு ஆஃபீஸில் டெப்யூட்டி கலெக்டர் மாதிரி போயிட்டு உட்காந்து என்ன 9:00லேருந்து 5:30 வரைக்கும் வேலை செய்கிறான். அவங்க வந்து சேலரி வந்து கரெக்டாக டான்னு 31ஆம் தேதினா பணம் வந்துடும். சேலரிக்கு அடிஷ்னலாக ப்ராவிடென்ட் ஃபண்டு, கிராஜுவிட்டி, அலவன்சஸ், பெய்டு ஹாலிடேஸ். என்ன ஹாலிடேஸ்? இப்போ சண்டே எல்லாம் போவே தேவையில்ல, அவங்க கவர்மெண்ட் ஹாலிடேஸில் போவே தேவையில்ல. ஷீ இஸ் என்ஜாயிங் ஹர் லைஃப். Kanta does not go to office on Sunday. This is a paid holiday. When she joined work, she was given an appointment letter with a contract with all the terms and conditions. அது வயலேட் ஆச்சுன்னா அவங்க கோர்ட்டுக்கு கூட போகலாம். சரிங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு பக்காவான இதில் இப்போ காந்தா வந்து ஆர்கனைஸ்டு செக்டாரில் வேலை செய்கிறான்னு அர்த்தம். இதில் ஆர்கனைஸ்ட் செக்டாரில். அடுத்தது இது இப்போ அங்கே என்ன சொன்னனோ அந்த கதை தான் இந்த கதை. ஸோ கவர்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, ஐடி கம்பெனிஸ், ப்ரைவேட் செக்டாரில் பெட்டர் கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே அஷ்யூர்டு ஒர்க்கு கிடைக்கும், ஃபார்மல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், செக்யூரிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். உடனேலாம் வேலையிலேருந்துலாம் தூக்க மாட்டாங்க, தூக்குனா அதுக்கு காம்பன்சேஷன் இருக்கும். ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் தான், அதிகமாக ஒர்க்கு வாங்க மாட்டாங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம் அந்த மாதிரி தான். ஓவர் டைம் ஒர்க் பண்ணால் காசு கொடுப்பாங்க. பேமெண்ட் டூரிங் ஹாலிடேஸ் ஆல்சோ. கொரோனா வரும்போதெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா பணம் வந்துக்கிட்டே இருந்தது. ப்ரைவேட் பீப்புளுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நிறைய பேருக்கு வேலையே போயிடுச்சு. ஸோ ப்ராவிடென்ட் ஃபண்ட், பென்ஷன், ரிட்டையர்மெண்ட் பிளான், கிராஜுவிட்டி, மெடிக்கல் பெனிஃபிட்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸு, சேஃப் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஆர்கனைஸ் செக்டாரில் காந்தாக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஆனால் இது எல்லாமே அன்ஆர்கனைஸ் செக்டாரில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நம்ம உலகநாயகன் கமலை பார்த்து நம்ம முடிவு பண்ணுவோம். கமல் இஸ் காந்தாஸ் நெய்பர், பக்கத்து வீட்டில் இருப்பார். ஹி இஸ் a daily wage laborer in a nearby மளிகை கடையில் வேலை செய்கிறார். டக்குன்னு சொல்லணும்னா he goes to the shop at 7:30 in the morning and works till, புரியுதுங்களா, and in the evening he gets no other allowances apart from his டெய்லி வேஜ் தவிர அவனுக்கு எந்த ஒரு அலவன்சஸோ, கிராஜுவிட்டியோ, பென்ஷனோ, ரிட்டையர்மெண்ட் பிளானோ, மெடிக்கல் இன்சூரன்ஸோ அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனால் ஹி இஸ் ஒர்க்கிங் ஃபார் மோர் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் கம்பேர்ட் டு காந்தா. ஹி இஸ் நாட் பெய்டு ஃபார் தி டேஸ் ஹி டஸ் நாட். ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு போனால் சிக் லீவ்லாம் தரமாட்டாங்க. போனாதனைக்கு சம்பளம் இல்லை. He has therefore no leave or paid holidays, nor he was given any formal letter saying that he has been employed. Appointment letter or contract எதுவுமே அவருக்கு கிடைக்கல. சரிங்களா? So he can be asked to leave any time. No security of employment. என்ன இல்ல? Security of employment. உறுதியாக இங்க வேலை இத்தனை வருஷத்துக்கு இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை அவரோட மளிகை ஓனரு கொடுக்க மாட்டார். ஸோ கமல் ஒர்க்ஸ் இன் தி அன்ஆர்கனைஸ் செக்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ் செக்டரோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா என்டர்பிரைசஸ் ஆர் நாட் ரிஜிஸ்டர்ட் பை தி கவர்மெண்ட். சரிங்களா? நிறைய வந்து இப்போ மளிகை கடைலாம் இருக்கு, நாடார் கடை, செட்டியார் கடைலாம், அங்கெல்லாம் போய் என்ன எதிர்பார்க்க முடியும்? ஏன் பெரிய பெரிய நீலகிரி சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்காது. 10,000 ரூபாய்க்கு 15,000க்கு சம்பளம். கரெக்டா? They have rules and regulations, but these are not followed.
எது லேபர் ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. லேபர் ஆஃபீஸர்ஸ் நம்மளுக்கு லேபர் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. எங்க மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் கீழே லேபர் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டோட வேலை என்னன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃபார் லேபர், டெபுட்டி கமிஷனர் ஃபார் லேபர் அண்ட் லேபர் ஆஃபீஸர் அப்படின்னு நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கு. இவங்களோட வேலை என்னன்னா எங்கெல்லாம் வந்து சின்ன பசங்கள்லாம் வேலைக்கு வச்சிருக்காங்க, எங்கெல்லாம் வந்து அவங்கள கூப்பிட்டு கேட்பாங்க, உனக்கு வந்து காசு வந்து பேங்க்ல தராங்களா கையில் தராங்களா எல்லா விதமான கேட்டு அவங்க அந்த கடைக்காரனுக்கு ஃபைன் போடுவாங்க. அதுக்குள்ள கடைக்காரன் வந்து ஒரு கவர்ல காசை போட்டு கொடுத்துட்டான்னா எந்த கேள்வியும் கேட்காம லேபர் ஆஃபீஸர் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி போயிடுவான். அதுதான் இந்தியா. லேபர் ஆஃபீஸர்ஸ் ஆர் மோஸ்ட் கரப்டட். நாட் ஆல், மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் மோஸ்ட் கரப்டட். ஒர்க்கர்ஸ் கேன் பி ஆஸ்க் டு லீவ் வித்தவுட் எனி ரீசன். நாளைக்குலேருந்து வீடு வேலைக்கு வராதப்பான்னா கதை முடியும். ஏன் சார் என்ன வேலை விட்டு தூக்குறீங்கன்னு கூட அவனால் கேட்க முடியாது. நாட் ஓவர் டைமுக்கெல்லாம் காசு கிடைக்காது. ஸோ தே டி நாட் கெட் பெனிஃபிட்ஸ் லைக் திஸ். நான் அவங்களுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருந்ததோ எந்த பெனிஃபிட்ஸும் அன்ஆர்கனைஸ் செக்டாரில் ஒர்க் லைஃப் எப்படி இருக்கும், ஆர்கனைஸ் செக்டாரில் ஒர்க் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் உட்காந்து இந்தியாவில் 475 மில்லியன் பீப்புள் அப்படின்னா 47.5 மில்லியன் பீப்புள், 82.74% is working in almost 83% of the people are working in India under unorganized sector. 17% தான் எது ஆர்கனைஸ். அப்படின்னா இது எப்போ 50 to 60% ஏறுதோ எது ஆர்கனைஸ் செக்டாரு, இந்தியா டெவலப்டு கண்ட்ரி ஆச்சுன்னா இந்தியா டெவலப்டு கண்ட்ரி ஆச்சுன்னு அர்த்தம். எல்லாம் கணக்கு வழக்குகள் வரணும். சார் ஏன் சார் எம்ப்ளாயீஸ் வந்து கஷ்டப்படுறாங்க அன்ஆர்கனைஸ் செக்டாரில் அப்படின்னா அவங்களுக்கு பெய்டு ஹாலிடேஸ் இல்லை, கிராஜுவிட்டி இல்லை, பென்ஷன் இல்லை, ரிட்டையர்மெண்ட் பிளான் இல்லை. ஓகே, ஒத்துக்கிறோம். வேற என்னெல்லாம் இல்லை. ஹாவ் பின் எக்ஸ்பேண்டிங் வெரி ஸ்லோலி. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஆர்கனைஸ் செக்டாரில் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஆர்கனைஸ் செக்டாரில் பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ் கட்டாமல் இருக்கிறதுக்கு, லேபர் லாஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் மேக்சிமம் ஆளுங்க அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்காங்க. இப்போ மளிகை கடைக்காரருக்கும் நல்லா பென்ஷன்லாம் கொடுக்கணும், இவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் இதெல்லாம் பண்ணால் இவ்வளோ பேர் நீ வேலைக்கு வச்சிருக்க, அப்போனா உனக்கு இவ்வளோ ரெவன்யூ வருது, நீ டாக்ஸை கட்டுன்றாங்க. யாரு? கவர்மெண்ட். அதனால் அவருக்கு வந்து கையில் காசை கொடுத்துட்டு, புரியுதுங்களா, அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்காம, பேங்க்ல காசு அனுப்பாம, எதுவுமே ரிப்போர்ட் பண்ணாம எல்லா காசையும் வந்து டைவர்ட் பண்ணிட்டு டாக்ஸ் கட்டாம இருக்கிறது. இதுக்கு தான் நான் அன்ஆர்கனைஸ்டாவே இருக்கேன். ஆர்கனைஸ்டுக்கு நான் போறதில்லை. இப்போ இந்த வந்து எஸ்கேஐஎஸ் அகாடமி வந்து எஸ்கேஐஏஎஸ் பிரைவேட் லிமிடெட்னு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். எங்க? கவர்மெண்ட்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்ல பிளஸ் ஜிஎஸ்டியில் பண்ணியிருக்கேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் மாதம் நான் டேக்ஸ் கட்டணும். நான் எவ்வளோ அட்மிஷன் நடந்திருக்கு, உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபோட்டோலாம் இருக்குல்ல, அதை நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். இவங்க வந்து அட்மிஷன் ஆயிருக்காங்க, இவங்களுக்கு நான் இவ்வளோ ஃபீஸ் கட்டுறேன், ஸோ எனக்கு இந்த இவ்வளோ ஃபீஸுக்கு எனக்கு இவ்வளோ செலவாகுது, எது இவ்வளோ ஆகுது அப்படின்னு நான் ரிப்போர்ட் பண்ணணும். இவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ இந்த உமா, உஷா, இவன் தினேஷ் எல்லாரும் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருக்கும் நான் காசு கொடுக்கணும்னா நான் எவ்வளோ கொடுக்குறேன், டீச்சர்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறேன், அந்த ஓச்சர்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணணும். இப்பெல்லாம் ஆன்லைன் ஆயிடுச்சு. ஒரு காலத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணா போதும். இந்த மோடிஜி வந்த அப்புறம் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஒன்று கொண்டு வந்து எவ்ரி மந்த் பண்ணணும். இன்னைக்கு மாசம் 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் தலைவலி. யார் யாருக்கு எவ்வளவு காசு கொடுத்தோம், எது கொடுத்தோம், இந்த ரெண்ட் கொடுத்தோம், அது கொடுத்தோம், இது கொடுத்தோம்னு சொல்லிட்டு தலைவலி. எல்லாம் பில்லையும் சேர்த்துக்கிட்டு ஏதோ ஒரு கணக்கு போட்டுட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? இது இருந்தா இது ஆர்கனைஸ்டு செக்டர். இதே மாதிரி நிறைய டியூஷன் சென்டர் இருக்கும் வெளியே. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் காசை கொடுப்பீங்க, அவ்வளோதான். அந்த பேர் போர்டு கூட வெளியே இருக்காது. ஏன்னா வந்து போர்டு இருந்தால் கூட டியூஷன்ஸுக்கு வந்து எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. ஒரு அளவுக்கு பணம் ஒரு 5 லட்சம் வர வரைக்கும், 3 லட்சம் வர வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்ல, அப்படிலாம் எக்ஸம்ஷன். அதை வச்சு ஓட்டிடுவாங்க. எங்களுக்கு இவ்வளோ தான் வருது காசு அப்போ. ஸோ வீட்டில் இருந்தால் அது வந்து ரொம்ப இன்ஃபார்மலாக இருந்தால் ரொம்ப பிரச்சனை. இப்போ நம்ம அப்படி இல்லை, பப்ளிக்காக வச்சு அந்த வெளியெல்லாம் இத்தனை போர்டை வச்சு ஜிஎஸ்டி நம்பர்லாம் போட்டிருக்கோம். பார்த்துக்கிங்களா? என்னோட போர்டை பார்த்தீங்களா யாராவது? கீழே
பெரிய போர்டு பக்கத்தில் ஒரு சின்ன போர்டு இருக்கும் பாருங்க, அதில் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் ஒன்று போட்டிருப்பேன். அது என்னன்னா டிரான்ஸ்பரன்சிக்காக. யார் வேணாலும் போயிட்டு என்னோட ஜிஎஸ்டி நம்பரை போய் தட்டி பாருங்க. 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கட்டிக்கினே இருப்பேன். ஏன்னா இங்கே நம்ம கிட்ட ரெவன்யூ வருதோ இல்லையோ, நான் இத்தனை பேர் எம்ப்ளாயிஸை வச்சிருக்கேன்னா நான் ஜிஎஸ்டி கட்டியாகணும். அவன் அந்த மளிகை கடைக்காரன் அது பண்ண மாட்டான். ஏன்னா ஆர்கனைஸ்டு செக்டாராக அவன் மாறினா மாதம் மாதம் வட்டி கட்டுற மாதிரி என்ன கட்டணும்? டேக்ஸ் கட்டணும். லேபர் லாஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இங்கே கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ அலமேலு மேடமுக்கு மட்டும் அந்த கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு மட்டும் இன்னும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணல. எல்லாருக்குமே 3 வருஷம் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி கொடுத்துருக்காங்க. தே சைன்டு கான்ட்ராக்ட். யூ ஷுட் ஆல்சோ டூ தி சேம் வென் யூ ஆர் ஸ்டார்டிங் ஏ பிஸ்னஸ் ஆர் என்டர்பிரினர்ஷிப். ஃபியூச்சரில் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சிட்டிங்க, ஏதோ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கு நான் ஏன் கட்டணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு தாட் ப்ராசஸ்க்கே வராதிங்க. இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் வந்து தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பேன், லாபம் வருதோ இல்லையோ, ஆயுத பூஜைக்கு கிஃப்ட்ஸ் கொடுப்பேன், நியூ இயருக்கு கிஃப்ட்ஸ் கொடுப்பேன். இட் டசன்ட் மேட்டர். அண்ட் 1 பெய்டு ஹாலிடே ஃபார் எவ்ரி வீக். சிக் லீவ் 2 நாள் ஒரு மாதத்துக்கு 2 நாள் உடம்பு சரியில்லை, அந்த உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அது என்ன ரீசன்லாம் இருக்கட்டும், 2 நாள் வரைக்கும் நான் சேலரி கட் பண்ண மாட்டேன், இந்த 1 நாள் விட்டுட்டு. ஸோ தன் ஒன்லி பீப்புள் வில் பி ஹாப்பி. சார் எங்கே சார் இதை கற்றுக்கிட்டீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு லீவே இல்லை, 365 டேஸு கொடுமை. ஆனால் பக்கத்தில் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும், அதான் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட். சாட்டர்டே சண்டே உட்காந்துட்டு வீட்டில் பிறண்டு உருண்டுட்டு இருப்பாங்க. சாயங்காலம் 5:45 ஆயிடுச்சுன்னா பெரிய கிரைமு. இன்னும் என்னடா ஆஃபீஸில் இருக்கேன் சரி எப்படா போனீங்கன்னா 10:15. அதில் லஞ்ச் பிரேக்கு டீ பிரேக்குன்னு போய் எல்லாம் போய் மொத்தம் முடிஞ்சு. சரிங்களா? கமல் முடிஞ்சுதா? ஸோ என்னென்ன எம்என்ஆர்இஜிஏ கேட்பாங்கம்மா. எம்என்ஆர்இஜிஏ செப்பரேட்டாக ஒரு கொஸ்டினா வரும், 100 நாள் திட்டம். அதில் விமனுக்கு தான் ப்ரையாரிட்டி. எதில்? விமனுக்கு ப்ரையாரிட்டி. வேலை கிடைக்கலன்னா, வேலை கொடுக்க முடியலன்னா, 100 நாள் கொடுக்க முடியலன்னா என்ன கொடுப்பாங்க? அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ என்ன சார் மெயின் வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி, எது ரோடு போடுறது, கார்டனிங் பண்ணுறது, கேனல்ஸ் நீர்ப்பாசனத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது, பக்கத்தில் இருக்கிற கம்மாயி ஊருணி கேனல் லைக் பாண்ட்ஸு டேங்க்ஸு இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தூர் வாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு டேபிளை கொடுத்து கீழே இப்படி ஒரு கொஸ்டின்ஸை கொடுப்பாங்க. அதுதான் நீங்கள் உட்காந்து இந்த சாப்டரில் மெயினாக பண்ணுவீங்க. யாரோ செகண்ட் பேட்சில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், சார் இதில் நிறைய நியூமரிக்கல்ஸ் இருக்காங்க அப்படின்னா. நியூமரிக்கல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது. ஸோ இந்த இயர் எப்படி இருக்குது, அடுத்த இயர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, இவங்க அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பேரிசன்லாம் சொல்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நியூமரிக்கல்ஸ் எல்லாம் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இப்போது லைட்டு ரிஃப்ளெக்ஷனு ஹியூமன் எல்லாம் கால்குலேஷன் பண்ணிட்டு இருந்தீங்களே, அதுதான் நியூமரிக்கல்ஸ். சரிங்களா? இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இது எதை பற்றி சொல்லுது? ஆர்கனைஸ்டில் செக்டாரு, பிரைமரி செக்டாரில் ஆர்கனைஸ்டில் எத்தனை பேர், அன்ஆர்கனைஸ்டில் எத்தனை பேர், டோட்டலாக எத்தனை பேர் பிரைமரி செக்டார், டெர்ஷரியில் ஆர்கனைஸ்டில் எத்தனை பேர், அன்ஆர்கனைஸ்டில் எல்லாம் போட்டேன். அப்புறம் டோட்டலாக பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கேன். எது இம்பார்ட்டன்ட் செக்டாரு, நிறைய ஜாப் கொடுத்துருக்கு மக்களுக்கு இந்த கிராஃபில்? அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரில் தான் அதிகமாக வேலை கொடுத்துருக்காங்களா? 393, 82.74%. What is the number of people engaged in the number of people? 393. கரெக்டா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டார் அதிகமாக ஜாப் கொடுத்தது பார்த்தீங்கன்னா பிரைமரி செக்டார், அதுலேயும் அன்ஆர்கனைஸ் செக்டார். சரிங்களா? அன்ஆர்கனைஸ் செக்டார் டோட்டலா, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிரைமரி செக்டார். லாஸ்ட் கொஸ்டின் என்ன? Why is unorganized sector more important? நான் முன்னாடி சொன்னேன்ல, நீங்க வந்து அதுதான் அதிகமாக எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குது, அதில் தான் மக்கள் அதிகமாக எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்காங்க. ஆனால் அதில் கஷ்டமும் பண்ணுறாங்க, அதுலேயும் கஷ்டப்படுறாங்க அப்படின்றதும். லேண்ட்லெஸ் லேபரர்ஸ் அதில் தான் இருக்காங்க, ஸ்மால் ஃபார்மர்ஸ் அதில் தான் இருக்காங்க, நேசையாளர்களா என்ன சொல்லுவீங்க? நெசவாளர்கள், ஷேர் கிராப்பர்ஸ், டெனன்ட் ஃபார்மர்ஸ்,
இவங்க எல்லாருமே வந்து எதில் இருக்காங்க? உங்களுக்கு வந்து அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரில். இவங்களுக்கு லக்ஷ்மிக்கு கொடுத்த மாதிரி சீட்ஸு, சீப்பான கிரெடிட் லோன்ஸு, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, இது எல்லாமே அக்ரிகல்ச்சரல் இன்புட் லைக் ஃபெர்டிலைசர்ஸ், இதெல்லாம் கொடுத்தா ஓரளவுக்கு அவங்களும் கொஞ்சம் உருப்பட்டு வெளியே வந்துடுவாங்க. ஒர்க்கர்ஸ் இன் ஸ்மால் இண்டஸ்ட்ரியும் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அர்பன் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஒர்க்கர்ஸ், ரேபிடோ ஒர்க்கர்ஸ், பிளிங்கிட் ஒர்க்கர்ஸ், ஹெட்லோடு ஒர்க்கர்ஸ், கூலிங்க, ரேக் பிக்கர்ஸ், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், சரிங்களா? கார்மெண்ட், இங்கே நான் ஸ்கெட்யூல்டு கேஸ்ட் ஒர்க்கர்ஸ்னு போட்டேன்னா உடனே யாராவது கிளாஸில் எஸ்சி இருந்தீங்கன்னா என் மேலே கேஸ்லாம் போடக்கூடாது. இதெல்லாம் என்சிஆர்டியில் கொடுத்தது, புரியுதுங்களா? நான் எந்த காஸ்ட்டையும் எந்த மதத்தையும் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணியோ நான் வந்து எடுக்கல கிளாஸு. சைடில் பாருங்கள், புத்தர் மாதிரி தெரியுதுங்களா இல்லையா? சரி, இந்த பக்கம் மகாவீர் தெரியலையா? நீங்கள் உட்காந்துட்டு எந்த மாதிரிலாம் ரொம்ப யோசிக்கக்கூடாது. கவர்மெண்ட் வந்து இவங்க எல்லாரையும் காப்பாற்றணுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டில் இன்னொரு 10 மினிட்ஸ் பொறுமையாக இருந்தீங்கன்னா நான் முடிச்சிடுவேன். 10 மினிட்ஸ். பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பப்ளிக் இஸ் கம்ப்ளீட்லி ஓன்டு பை கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டார் இஸ் ஓன்டு பை ப்ரைவேட் பீப்புள். கம்பேரிசன் போட்டுக்கிட்டே வரேன். மீனிங் controlled by the government and ownership is by the private individuals or the private companies. இப்போ நான் வந்து பிரைவேட் செக்டார், சரிங்களா? நான் வந்து பிஎஸ்என்எல் இதெல்லாம் கவர்மெண்ட் செக்டார். அதில் மோட்டிவ் என்னன்னா வெல்ஃபேர் ஆஃப் தி பப்ளிக் இம்பார்ட்டன்ட். போஸ்ட் ஆஃபீஸ், ரயில்வேஸ். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் ரொம்ப சீப், 25 ரூபாய்க்கே உங்களுக்கு ஸ்பீட் கொரியர் கொடுப்பாங்க. ஆனால் அதே நீங்கள் கொரியர் ஆஃபீஸ் போனீங்கன்னா 50 ரூபா கேட்பான். என்னடான்னா இது வந்து பப்ளிக் சர்வீஸ் மோட்டிவ்ல கொடுக்குறான். அதே மாதிரி நல்லா கவனிங்க, நாகாலாந்து, மணிப்பூர்லலாம் போயிட்டு பிஸ்னஸ் வைக்கணும்னு அவசியமே இல்லை. யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. ஆனாலும் வைப்பாங்க, டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரைவேட் செக்டார்காரன் அங்கே போக மாட்டான். அங்கே போனால் லாபம் இருக்காதுன்னு. ஸோ அதெல்லாம் வந்து அம்மா இங்கே பாருங்க, ப்ராஃபிட் மோட்டிவ்ல தான் போவாங்க. அவங்க என்ன மோட்டிவ்? ப்ராஃபிட் மோட்டிவ். பப்ளிக் செக்டாரில் என்ன மோட்டிவ்? பப்ளிக்கோட நலம், வெல்ஃபேர் ஆஃப் தி. ஸோ அறம் செய்கிறது தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட், சரிங்களா? வை இஸ் இட் இம்பார்ட்டன்ட் ஃபார் பப்ளிக் செக்டார் டு ஃபோக்கஸ் ஆன் சம் ஏரியாஸ்? இப்போ பிரிட்ஜை கட்டுறா போயிட்டு நீ நாகாலாண்ட்லன்னா கட்ட மாட்டான். யாரு? ப்ரைவேட் செக்டார். அதே வந்து அந்த பக்கம் ஒரு 3000 வீடு கட்டி அங்கே ஒரு சின்ன பிரிட்ஜ் ஒன்று போட்டோன்னா அந்த 3000 வீடோட விலை டக்குன்னு ஏறும்னா ஃபர்ஸ்ட் அவன் பிரிட்ஜை போட்டுட்டு தான் அப்புறம் 3000 வீடு கட்டுவான். யாரு? ப்ரைவேட் செக்டார். ஆனால் பப்ளிக் செக்டார்காரன், கவர்மெண்ட்காரன் அந்த ரீஜன் டெவலப் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக பிரிட்ஜ் போடுவான். இது பிரிட்ஜ் போடுவான். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட்ஸ், பிரிட்ஜஸ், ரயில்வேஸ், ஹார்பர்ஸ், எலக்ட்ரிசிட்டிலாம் ப்ரைவேட்லாம் ஜென்ரேட் பண்ணான்னா உங்களுக்கு 5 ரூபா, 6 ரூபா, 7 ரூபாய்க்குலாம் உங்களுக்கு கரண்ட் யூனிட்டுக்கு தர முடியாது. அதனால் அதெல்லாம் யார் எடுத்துக்கிறா? கவர்மெண்ட் தான் எடுத்துக்கு, சரிங்களா? ஸோ வந்து ப்ரைவேட் செக்டார் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் செக்டார் தான் அதிகமாக காசு செலவு பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் சப்ளைஸ் எலக்ட்ரிசிட்டி அட் அ சீப்பர் காஸ்ட். பட் ஆனால் ப்ரைவேட் செக்டார் அந்த வேலையை பண்ண மாட்டாங்க. ஏன்? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து ஃப்ரீயா. வேலம்மாள்காரன், பிர்லா ஓப்பன் மைண்ட்ஸ்காரன்லாம் என்ன பண்ணுறான்? காசு ஃபஸ்ட்டு வந்தாதான், பேர்னது பிப்ரவரியா மார்ச்சா, அந்த நேரத்துக்கு வந்தால் உடனே நீங்கள் பேமெண்ட்டை கட்டிடணும். ஆக்சுவலி இங்கே சின்ன வயசில் ஜூனில் தான் ஸ்கூல் ஆரம்பிக்கும். எங்களுக்கு எப்போவுமே ஏப்ரலில் முடிஞ்சிடும். 2 மாதம் லீவு எங்களுக்கு. 1.5 மாதம் 1.25 மாதம் இருக்கும் லீவு ஒரே வாட்டி. இப்போ எப்படி ஆகிட்டான்னா ஃபீஸை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னே என்ன பண்ணுறான்? ஸ்கூலை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணும்னே ஒரு யூனிட் டெஸ்ட் நடத்தி லீவு தருது. ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிடுறான். அப்போ என்ன ஆயிடுச்சு? அடுத்த ஜூன்லேருந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சாக போகுது கதை. அப்போ ஜூனில் நீ ஆரம்பிச்சனா ஜூலை ஆகஸ்ட் ஆயிடுது ஃபீஸ் கலெக்ட் பண்ண. அவனுக்கு நிறைய வேஸ்ட் ஆகுது பணம், புரியுதுங்களா? எல்லா ஸ்கூல்காரங்களும் உட்கார வச்சு கும்மி அடிச்சிது. இதெல்லாம் வந்து இந்த ரீசெண்ட்லி ஒரு 15-20 இயர்ஸ் முன்னாடில தான் இந்த ஃபார்மேட் ஆரம்பிச்சது. ஃபார்மர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் ஹெல்த் எஜுகேஷன்லாம் யாருக்கு கொடுத்தாகணும்? கவர்மெண்ட் கொடுத்தாகணும். இது காசு வாங்கினா நல்லா இருக்குமா? வாங்க மாட்டாங்க, சப்சிடைஸ்டாக தான் கொடுப்பாங்க. எலிமெண்ட்ரி எஜுகேஷன், சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், மெட்ரோ வாட்டர், அப்புறம் ஹவுசிங் போர்டுலாம் டெவலப் பண்ணுறது, ஸ்லம் டெவலப்மெண்ட் போர்டு பண்ணுறது, ஃபுட்டு ரேஷன் ஷாப்லலாம் ரொம்ப சீப்பான ப்ரைஸுக்கு
கூட்ஸை கொடுக்கறது. Why is it important for public sector to focus on some areas? So government வந்து poorest and the most ignored regions of the country. நான் என்ன சொன்னேன், சில ரீஜன்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து கண்டுக்காம இருக்க முடியாது. எந்த ரீஜன்ஸ்? இப்போ ராம்பூர் வில்லேஜ் இருக்கா, அதுல கம்மியா மழை பெய்யுதுன்னு உடனே கவர்மெண்ட் அங்க என்ன பண்ணான், டேம் கட்ட ஆரம்பிச்சிட்டான், பேங்க் கொண்டு வந்துட்டான். புரியுதுங்களா? அதே மாதிரி நாகாலாந்து, மணிப்பூர், மிசோராம், திரிபுரா, சிக்கிம் இதெல்லாமே இருக்குன்னே இந்தியாவில் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த சைடு நிறைய பேருக்கு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நடத்துவாங்க. அதுதான் ரீஜனல் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரீஜனல் டெவலப்மெண்ட் ஏன் பண்ணுறாங்கன்னா, இந்த பக்கம் சென்னை பயங்கரமாக டெவலப் ஆகும்போது அந்த பக்கம் நாகாலாண்டில் இருக்கிற வந்து ஐஸ்வாலா, மிசோராம் ஐஸ்வால், நாகாலாந்து கோஹிமா இதெல்லாம் கூட ஓரளவுக்காவது டெவலப் ஆகணும். அப்பதான் ரெண்டு பேருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் கம்மியாகும். ரெண்டு ரீஜனுக்கும் இருக்கிற டிஸ்பாரிட்டி கம்மியாகும். எப்படி வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா, நீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணலாம், எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், ரீஜனல் டிஸ்பாரிட்டிலாம் ரீஜனல் டிஃபரன்சஸை கம்மி பண்ணலாம். எதை இம்ப்ரூவ் பண்ணா? பப்ளிக் செக்டாரை இம்ப்ரூவ் பண்ணலாம். பப்ளிக் செக்டார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரைவேட் செக்டார் ப்ராஃபிட் மோட்டிவ். அவங்களுக்கு யாருக்கு வந்து வெல்ஃபேரு? யாருக்கு வந்து வெல்ஃபேரு? பப்ளிக் செக்டாருக்கு. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் செக் பண்ணுவோமா?